கிங் ஆஃப் லேண்ட் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் வெகுமதி கொடுத்த வெண்பன்றி வளர்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கோட்டை முத்து என்ற விவசாயி எப்படி ரொம்ப சிம்பிளாக ஒரு பன்றி ஆரம்பித்து இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நல்ல ஒரு வளமான வருமானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு 460 சதுரடியில் 5 தாய்ப்பன்றி 5 குட்டிகளையும் வாங்கிட்டு வந்தார். ஸோ வாங்கிட்டு வந்துட்டு இந்த தொழிலை ஆரம்பிக்கிறாரு. ஆனால் எங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணலை. இது தொழில் வேண்டாம், நீங்கள் வேறு ஏதாவது பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆனால் இது ஒரு நல்ல தொழில் தான், பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா பசுந்தீவனம் அடர் தீவனம் இது 2 தான் கொடுத்து வளர்க்குறாரு. ஆனால் சரியான வளர்ச்சி இல்லாதனால அடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜ் ஹாஸ்டலில் கிடைக்கக்கூடிய வீணான மீதமான உணவுப் பொருட்களை எடுத்துகிட்டு கொடுக்குறாரு. இப்போ ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துலேயே குட்டிகளினுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா வங்கியில் கூட அவர் கடன் உதவி பெற்று ஒரு கொட்டகையும் அமைச்சு வேலைக்கும் ஒரு ஆளை வச்சிட்டார். ஸோ இந்த மாதிரி கோட்டை முத்தவர்கள் பண்ணியிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா 3 மாதத்தில் விற்பனை, அதாவது அந்த குட்டிகளை 3 மாதத்தில் விற்பனைக்கு கொண்டு வரலாம். இப்போ பன்றிகளுக்குன்னு சில குணங்கள் உண்டு. அதாவது ஒரே இடத்துல தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சாணம் முத்திரை அதெல்லாம் போகும். அதனால் அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று தான் படுத்து கொண்டு தூங்கும். அடுத்து தீவனத்தை வைக்கும்போது கூட்டமாக தான் சாப்பிடும். பசிக்க ஆரம்பிச்சுன்னா எல்லாமே சேர்ந்து அலற ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் நான் இந்த பன்றி வளர்ப்பில் கற்றுக்கொண்ட சில விஷயங்கள். இதையெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா அடுத்து பன்றி பண்ணையில் தீவனம் தான் மிக முக்கியம். அதுக்காக சரியான ஒரு ஏற்பாட்டை செஞ்சுக்கணும். ஸோ பிறந்த 50 நாள் வரலும் நம்ம தாயிடமிருந்து குட்டிகளை பிரித்திடணும் 50வது நாளில். ஸோ ஒரே வயதுள்ள 25 குட்டிகளை ஒரு கொட்டைகள் நம்ம ஒன்றா விடலாம். வளர வளர இட நெருக்கடி அதிகமாகும். ஸோ அதுக்கேற்றாற் போல் நம்ம பிரித்து விட்டுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 3 மாத வயதில் நம்ம குட்டிகளை விற்பனைக்கு கொடுக்கலாம். ஸோ 3 மாத வயது உள்ள குட்டிகள் பார்த்திங்கன்னா 2500லேருந்து 3500 வரைக்கும் விலை போகக்கூடியதாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வளர்ப்பு, அதாவது 6 மாத வயதை வந்த உடனே நம்ம கறிக்கு வளர்க்கக்கூடிய குட்டிகளையும் தாய் பன்றிகளாக மாற்ற வேண்டிய குட்டிகளையும் நம்ம தனித்தனியாக பிரித்து நம்ம வளர்க்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி ஒரு கெடா பன்றியும் நம்ம இப்போ சினைக்கு வளர்க்குறோம் அப்படின்னா அதோட சேர்ந்து ஒரு கெடா பன்றியும் விட்டுடணும். ஸோ 11 மாதத்துக்கு மேலே பன்றிகள் சினைக்கு வரும். சினை பிடித்த பன்றியை தனி செட்டில் நம்ம அடைச்சி வச்சுக்கணும். ஸோ பன்றியோட சினை காலம் 3 மாதம் 3 வாரம் 3 நாள். ஒரு பன்றி சராசரியாக பார்த்திங்கன்னா 7லேருந்து 12 குட்டி வரை போடும். வருடத்திற்கு ஒரு முறை பன்றிகள் சினைக்கு வரும். குட்டிகளை பிரித்த பிறகு அதுக்கு வெறும் சினை பருவத்தில் கெடா சேர்க்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்த பருவத்திற்கு வரும்போது தான் நம்ம கெடாவோடு சேர்க்கணும். அப்போது தான் பன்றியோட உடல்நிலை சீராக இருக்கும். ஒரு வருடத்திற்கு ஒரு முறை கெடாவை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். இது நம்ம 2 வருஷத்துக்கு, ஒரு வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக கெடாவை மாற்றிக்கணும். அப்போ தான் வீரியமான குட்டிகள், நல்ல தரமான குட்டிகள் நமக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பிறந்த 50வது நாள் வரை நமக்கு தாய்ப்பாலே போதுமானதாக இருக்கும். குட்டிகளுக்கு நம்ம வேறு எதுவும் கொடுக்க தேவையில்லை. எப்போ அதை தனியாக பிரிக்கிறோமோ 50வது நாளுக்கு அப்புறம், ஸோ அந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வேறு உணவுகளை கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ தாய் பன்றிகளாக மாற்ற வளர்க்கும் பன்றிகளுக்கு உணவு கழிவுகளுடன் நம்ம பசுந்தீவனம் அடர் தீவனம் இது எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். 2 சினை பன்றிகளுக்கு ஒரு வேளைக்கு 3 கிலோ அளவுக்கு அடர் தீவனம், 7 கிலோ அளவுக்கு பசுந்தீவனம், ஒரு அன்னக்கூட உணவு கழிவு கொடுக்குறோம். ஆனால் அதே பார்த்திங்கன்னா கறிக்காக வளர்க்கக்கூடிய பன்றிகளுக்கு கழிவுகளை மட்டும் கொடுத்தால் போதும். இந்த பன்றிகளுக்கு காலையில் ஒரு குடம் கழிவு, சாயங்காலம் ஒரு குடம் கழிவு என்று கொடுக்கலாம். ஸோ பசிக்கேற்ற மாதிரி நம்ம சாப்பாட்டினுடைய அளவை குறைத்து அல்லது கூட்டியோ கொடுத்து வளர்க்கலாம். ஸோ கறிக்கு வளர்க்கும் பன்றிகள் ஒரு வருடத்துக்கு 90 கிலோ வரைக்கும் எடை நமக்கு கிடச்சிரும். தினமும் காலையில் ஒரு 7 மணிக்கு செட்டு முழுக்க நம்ம கழுவி விட்டுட்டு ஒவ்வொரு பன்றிகளையும் நம்ம குளிப்பாட்டி விடணும். ஸோ கழுவி முடிக்க நமக்கு 10 மணிக்கிட்ட ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம தீனி வைக்கணும். அதுபோல் சாயந்தரம் ஒரு 5 மணிக்காட்ட மறுபடியும் தீனி வைக்கலாம். 2 வேளை வைத்தாலே போதுமானதாக இருக்கும். ஷெட்டில் எப்பவும் தண்ணீர் இருக்கணும், ரொம்ப ஈரப்பதமாகவும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா பசுந்தீவனத்தோடு நம்ம வேப்பிலையும் வளர்ந்து கொடுக்கலாம். இதனால் குடலில் இருக்கக்கூடிய புழுக்கள், வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் அழிக்க வாய்ப்பாக அமையும்.
இந்த தொழில் வந்து பண்ணுறதுனால நமக்கு வந்து வருடமெல்லாம் வந்து வருமானம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ வந்து முதல் ஈத்து மூலமாக வந்து 65 குட்டிகள் வந்து கிடச்சிது. ஸோ அதில் வந்து கொஞ்சத்தை வந்து விற்றுட்டாங்க. ஸோ மீதி வந்து பார்த்திங்கன்னா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது கையில் வந்து 20 தாய் பன்றிகள், 89 குட்டிகள்னால் 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வயது வரை இருக்கக்கூடிய குட்டிகள், 21 பால் குட்டிகள், 5 கடாக்கள் என்று மொத்தம் 135 பன்றிகள் வந்து இருக்குது. ஸோ கொட்டகைக்கு வந்து 5 லட்ச ரூபா வந்து செலவாகிருக்கு. தீவனம், போக்குவரத்து, மின்சாரம், சம்பளம் இது எல்லாமே சேர்த்து ஒரு வருடத்தில் அந்த வருடத்துக்கு வந்து சராசரியாக 1 லட்சம் ரூபாய் வரை செலவாகிடுச்சு. ஸோ இந்த வருடத்தில் வந்து மொத்தம் 11,50,000 ரூபாய் வந்து செலவாகிவிட்டது. இதுவரை வந்து பார்த்திங்கன்னா 4 லட்சம் ரூபாய்க்கு தான் வந்து பன்றிகளை வந்து விற்பனை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பண்ணையில் வந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பு பன்றிகள் வந்து இருக்குது. ஸோ அடுத்தடுத்த ஒரு இடத்துல இன்னும் வந்து விற்பனையும் கூடும், அதுபோல் வந்து லாபம் அதிகரிக்கும் அப்படிங்கிறாரு கோட்டைமுத்து. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடர் தீவனம் தயாரிப்பு. ரொம்ப முக்கியமானது வந்து அடர் தீவனம் தான். ஸோ இந்த அடர் தீவனம் வந்து 100 கிலோ அளவுக்கு எப்படி நம்ம தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்காச்சோளம் வந்து 40 கிலோ, கோதுமை 20 கிலோ, தவிடு 15 கிலோ, கம்பு 15 கிலோ, கருவாடு 6 கிலோ, தாது உப்புகள் வந்து 3 கிலோ, உப்பு 1 கிலோ. இவற்றை வந்து நம்ம வந்து மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி நம்ம அந்த அடர் தீவனத்தை வந்து தயாரித்து வைத்துக்கொள்ள முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து குறைந்த விலையில் வந்து குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா காட்டுப்பாக்கம், காஞ்சிபுரம் காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலையத்தில் வந்து நமக்கு வந்து கறி இனவருத்தின்ட்டு எல்லா வகையான பன்றி குட்டிகளும் கிடைக்கிது. ஸோ இந்த குட்டிகள் வந்து கிலோ வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாய்க்கு வந்து நமக்கு கிடைக்கிது. ஒரு குட்டி வந்து பார்த்திங்கன்னா 7லேருந்து 10 கிலோ இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2,500லேருந்து 3,000 அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து குட்டிகள் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இனவர்த்திக்காக வளர்க்கக்கூடிய பன்றிகளுக்கு வந்து பசுந்தீவனம், அடர்த்தீவனம் மட்டும்தான் நாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் இது போன்ற இந்த பன்றி வளர்ப்பு சம்மந்தமான மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் எடுத்து ஏதாவது தகவல் தேவை என்றால் என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.